இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்தி சுருக்கம். பொங்கலோ பொங்கல். மோடி முதல் சிங்கப்பூர் பிரதமர் வரை தமிழை உச்சத்தில் வைத்து மரியாதை. பொங்கலை முன்னிட்டு பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மனித உழைப்பிற்கு இயற்கையின் இசைவிற்கும் இடையிலான நெருக்கத்தை காட்டும் பண்டிகை பொங்கல். உலகின் பழமையான மொழியான தமிழின் தாயகமாக இந்தியா திகழ்வதில் நாம் பெருமிதம் கொள்கிறோம். வளமான தமிழ் பாரம்பரியங்களின் உன்னதமான அடையாளமாக பொங்கல் பண்டிகை திகழ்கிறது. இந்தியா மட்டும் இன்றி உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களாலும் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகை சர்வதேச விழாவாக கொண்டாடப்படுவது மட்டற்ற மகிழ்ச்சி என பிரதமர் மோடியின் பதிவில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸும் பொங்கலோ பொங்கல் என சமூக வலைதளத்தில் தமிழில் பதிவிட்டுள்ளார். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் என்பது தமிழ் மக்களால் கொண்டாடப்படும் ஒரு அறுவடை திருவிழா ஆகும். பொங்கல் கொண்டாடும் அனைவருக்கும் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நல்ல வீடு அமைய வாழ்த்துகிறேன் என லாரன்ஸ் கூறியுள்ளார். எல்லாருக்கும் எல்லாம் என்பதே திமுக அரசின் இலக்கு. சென்னை தலைமைச் செயலகத்தில் பொங்கல் விழா கொண்டாட்டம் நடந்தது. தலைமைச் செயலக ஊழியர்களுடன் சேர்ந்து பொங்கல் விழாவை முதல்வர் ஸ்டாலின் கொண்டாடினார். விழாவில் துணை முதல்வர் உதயநிதி மற்றும் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில், எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நோக்கி திமுக அரசு பணியாற்றிக் கொண்டு இருக்கிறது என்றார். தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய சமத்துவ பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நோக்கி சமத்துவ நிலையை அனைவரும் அடைந்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய திராவிட மாடல் அரசு பணியாற்றி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உழைத்துக் கொண்டிருக்கிறது. உழைத்துக் கொண்டிருக்கிறது சொன்னால் நாங்கள் மட்டுமல்ல, நீங்களும் சேர்ந்துதான் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தலைமை செயலகத்திலிருந்து நீங்கள் எல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களோடு இந்த பொங்கலை கொண்டாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களிலும் உங்களுடைய இல்லங்களிலும் பொங்கட்டும் பொங்கட்டும் என்று இந்த இனிய நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விழா நிறைவில் தலைமைச் செயலக ஊழியர்களுடன் கைகுலுக்கி ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்துகள் கூறினார். வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாகுமா? ஜெய்சங்கர் ரூபியோ முக்கிய பேச்சு. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவும் நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் போனில் உரையாடினர். இந்த திடீர் பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளிடையே நிலவி வரும் வர்த்தக பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு காண்பது குறித்து பேசினர். கனிமம் மற்றும் அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாகவும் பயங்கரவாதம், பாதுகாப்பு குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்தியா மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அடுத்தடுத்து வரி விதித்து வருகிறார். இப்போது ஈரான் விவகாரத்திலும் நம் மீது 25% வரி விதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகள் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையும் பெரும் பின்னடைவை சந்தித்தது. இப்படி ஒரு சூழலில் இரு நாட்டின் வெளியுறவு அமைச்சர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்தியாவுக்கான அமெரிக்க சிறப்பு தூதர் செர்ஜியோ கோர் நம் அமைச்சர் ஜெய்சங்கரிடம் பேசினார். நேர்மறையான பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் வர்த்தக விவகாரங்களில் இருதரப்பும் ஒத்துழைப்பு தரும் என்று ஒப்புக்கொண்டதாகவும் செர்ஜியோ கோர் சொல்லியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக தான் ஜெய்சங்கரும் ரூபியோவும் பேசியிருக்கின்றனர். இதன் மூலம் இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிறந்தநாள் கொண்டாடும் ஓபிஎஸ் கூட்டணி அறிவிக்க வாய்ப்பு. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று தனது 75வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அக்ரஹாரம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் காலை முதலே தொண்டர்கள் ஓபிஎஸ்ஐ சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பன்னீர்செல்வத்தை சந்தித்து பூங்கொத்து கொடுத்தும் மாலை, சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர்.
இந்நிலையில் 2026 தேர்தலில் யாருடன் கூட்டணி என ஓபிஎஸ் இன்று அறிவிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவில் இணையாத நிலையில் அவருக்கு 3 வாய்ப்புகள் உள்ளன. தவேக அல்லது பாரதிய ஜனதாவில் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. திமுக அணியிலும் அவர் சேர வாய்ப்புள்ளதாக தொண்டர்கள் தெரிவித்தனர். பகுதி நேர ஆசிரியருக்கு சம்பள உயர்வு அமைச்சர் மகேஷ் அறிவிப்பு. சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் சென்னையில் ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் 20 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி பணி நிரந்தரம் செய்ய கோரி பகுதி நேர ஆசிரியர்களும் சென்னையில் போராடி வந்தனர். இரு பிரிவு ஆசிரியர்களும் சென்னையில் ஏதாவது ஒரு இடத்தில் தினமும் திடீர் போராட்டம் நடத்துவதும் கைதாவதுமாக உள்ளனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் சென்னையில் இன்று காலை பேச்சுவார்த்தை நடத்தினார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நீடித்தது. அதைத் தொடர்ந்து மகேஷ் கூறுகையில், பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதியம் ரூபாய் 12,500 இருந்து ரூபாய் 15,000 உயர்த்தப்படும் என அறிவித்தார். ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2வது முறையாக பகுதி நேர ஆசிரியர்கள் சம்பளம் உயர்த்தப்படுகிறது. 2023ஆம் ஆண்டில் பகுதி நேர ஆசிரியர்கள் ஊதியம் 10,000 ரூபாயிலிருந்து 12,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. கடந்த 12 ஆண்டுகளாக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மே மாத ஊதியம் வழங்கப்படவில்லை. இந்த மே மாதம் அவர்களுக்கு ரூபாய் 10,000 ஊதியமாக வழங்கப்படும் எனவும் கல்வி அமைச்சர் மகேஷ் கூறினார். இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கை தொடர்பாகவும் விரைவில் நல்ல தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பதற வைக்கும் தங்கம் விலை 5 நாளில் ரூபாய் 3,840 எகிரியது. நாளுக்கு நாள் உச்சம். வெள்ளியும் சர்வதேச சந்தை நிலவரம் காரணமாக தங்கம் விலை ஏற்றமிறக்கமாக காணப்படுகிறது. தமிழகத்தில் கடைசி 1 வாரமாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. நேற்று முன்தினம் 1 கிராம் தங்கம் 13,120 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,04,960 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று கிராமுக்கு 50 ரூபாயும் சவரனுக்கு 400 ரூபாயும் உயர்ந்தது. இன்று மேலும் உயர்ந்த தங்கம் விலை வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டது. ஒரே நாளில் சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்தது. இப்போது 1 சவரன் 1,06,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 110 ரூபாய் எகிரியது. 1 கிராம் தங்கம் இப்போது 13,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடைசி 5 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 3,840 ரூபாய் உயர்ந்து இருப்பது நகைப்பிரியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இன்னொரு பக்கம் தங்கத்துடன் போட்டி போட்டு வெள்ளி விலையும் வரலாறு காணாத உச்சத்தை அடைந்திருக்கிறது. இன்று ஒரே நாளில் கிராமுக்கு 15 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 307 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சர்வதேச வர்த்தகத்தில் நிலவி வரும் பதற்ற நிலை, அமெரிக்காவின் வரி விதிப்பு, ஈரான் வெனிசுலா அரசியல் விவகாரங்கள் மற்றும் பண்டிகைகள் காரணமாக தங்கம் விலை அதிகரித்திருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்தனர். சென்னை ரயிலில் தள்ளுமுள்ளு, வாசலில் தொங்கிய பயணிகள். கோவையில் இருந்து சென்னைக்கு இன்று காலை 6:20 மணிக்கு இன்டர்சிட்டி ரயில் புறப்பட்டது. காலை 7 மணிக்கு அந்த ரயில் திருப்பூர் வந்தது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு செல்ல ஏராளமான பயணிகள் இன்டர்சிட்டி ரயிலுக்காக காத்திருந்தனர். 2வது பிளாட்ஃபார்ம் முழுதும் கூட்டம் கட்டி ஏறியது. இன்டர்சிட்டி ரயில் பிளாட்ஃபார்மில் வந்ததும் முண்டியடித்துக் கொண்டு பயணிகள் ஏற ஆரம்பித்தனர். ஒரே நேரத்தில் பல 100 பேர் பொதுப்பெட்டிகளில் ஏறினர். இதனால் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அங்கிருந்த போலீசார், ரயில்வே ஊழியர்களால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏற்கனவே 150க்கும் மேற்பட்டோர் பொதுப்பெட்டியில் இருந்தனர். 500க்கும் மேற்பட்டோர் புதிதாக ஏற முயன்றதால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. சிலர் முன்பதிவு பெட்டிகள், ஏசி பெட்டிகளில் ஏறினர். பலரும் பொதுப்பெட்டியில் வாசலில் நின்றபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். சேலம் டு காட்பாடி இடையே பொம்மிடி, மொரப்பூர், சாமல்பட்டி, ஆம்பூர் ஸ்டேஷன்களில் இந்த இன்டர்சிட்டி ரயில் நின்று செல்கிறது. இந்த ஊர்களைச் சேர்ந்த ஏராளமானோர் திருப்பூரில் வேலை பார்க்கின்றனர். இவர்கள் பண்டிகை காலங்களில் ஊர் திரும்பும்போது இதே நிலைமைதான் நீடிக்கிறது. இனி வரும் காலங்களிலாவது பண்டிகை நாட்களில் சிறப்பு ரயில்கள் விட வேண்டும் என்று பயணிகள் வலியுறுத்தினர்.